வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட திமுக எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகளின் ஜாமீன் மனு குறித்து காவல்துறை மற்றும் பாதிக்கப்பட்ட பெண் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்த், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினரின் மகன் மற்றும் மருமகளின் ஜாமீன் மனுவிற்கு பதிலளிக்கும்படி காவல்துறைக்கும் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. வீட்டு பணிப்பெண்ணை துன்புறுத்தியதாக பல்லாவரம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவாணன், அவரது மனைவி மேர்லினா ஆகியோருக்கு எதிராக இந்திய தண்டனை சட்டம் மற்றும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்த வழக்கில் நீலாங்கரை காவல்துறையினர் இருவரையும் கைது செய்தனர். தற்பொழுது இவர்கள் இருவரும் புழல் சிறையில் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இவர்கள் ஜாமீன் கோரிய மனு ஏற்கனவே சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் இருவரும் ஜாமீன் கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கில் காவல்துறை மற்றும் பாதிக்கப்பட்ட பெண் இருவரும் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி நிர்மல்குமார் வழக்கினுடைய விசாரணையை பிப்ரவரி 21ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கின்றார்.